இன்றைக்கு பாடம் வந்து 6 வேர்ப்ஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வேர்ப் வினையை சிறப்பிக்கும் சொல், ஆக்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை. நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கில இலக்கண வகுப்புலாம் வேகமாகவே போயிட்டுருக்கு. நீங்களும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம், வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியோட மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் டாப் மேலே போனீங்கன்னு சொன்னால் டவுன் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த நிகழ்ச்சியோட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நோட் புக்கில் கிளியராக எழுதிக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டீடியஸ்னஸ் தெரியாது, கண்டினியூஸாக மொனாட்டனி அப்படின்றது தெரியாது. ஏன்னா சப்ஜெக்டில் நீங்கள் டீப்பாக இன்வால்வ் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் வந்து நோட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம வேர்ப் அப்படின்றத பார்க்க போகிறோம். வேர்ப், அதை அட்வர்ப் பார்க்க போகிறோம். இந்த அட்வர்ப் அப்படின்னு சொன்னால் வினையை சிறப்பிக்கும் சொல் அப்படின்னு சொல்லலாம். வேர்ப்னா என்ன சொல்லியிருக்கேன்? வினை, ஆக்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த ஆக்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக விவரித்து சொல்லுதல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் குவாலிஃபை பண்ணி சொல்லுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். வினையை சிறப்பிக்கும் சொல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னாக்கா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த சேம் இன் இங்கிலீஷ். எப்படின்னு சொன்னால், இட் ஆட்ஸ் சம்திங் to the meaning of a verb, an adjective or an adverb. அதாவது it adds something to the meaning of a verb. ஒரு வேர்புக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பொருள் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ்க்கும் பெட்டரா பொருள் கொடுக்கும். அப்புறம் ஒரு அட்வர்ப் வந்தாச்சு, அந்த அட்வர்புக்கு இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸில் வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி வருது அப்படின்றத. Adverbs are words that tell us where, when, how. Where, when, how அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வேர்னா என்ன சொல்லுவோம்? பிளேஸை குறிக்கும், எங்கேன்னு சொல்லுவோம். when அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். how அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லுவோம். Adverbs are words that tell us where, when and how an action was, will be performed. ஒரு adverb ஆனது என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, அந்த செயல் வந்து எங்கே செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, அதை எப்பொழுது செய்யப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது அப்படின்றத present, past, futureல இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பயப்பட வேண்டாம். அட்வர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செயல் இருக்கு, அந்த செயலை இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் இப்பொழுதைக்கு. ரைட்? There are 3 kinds of adverbs. 3 kinds of adverbs வரும்போது adverb of place, where அப்படின்னு சொல்றோம். adverb of time, when அப்படின்னு சொல்றோம். adverb of manner, how அப்படின்னு சொல்றோம். adverb of place, where அப்படின்னு சொன்னா எங்கே. adverb of time அப்படின்னு சொன்னா when, எப்பொழுது. adverb of manner அப்படின்னு சொன்னா how, எப்படி அப்படின்னு சொல்லலாம். சில adverbs வந்து எப்படின்னாக்க அந்த அட்ஜெக்டிவ்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்பீங்க. அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் வந்து நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுனை வந்து பெட்டராக சொன்னாக்க அது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன? டால் பாய். பாய் அப்படின்றது நவுன், டால் அப்படின்றது அங்கே என்னவா வருது? அட்ஜெக்டிவாக வருது. அதை சிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லைன்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அட்ஜெக்டிவ்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒரு டால் பாய்னா டால் வந்து அட்ஜெக்டிவ். அதே மாதிரி சில வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்தில் அட்ஜெக்டிவாக வரும் பொழுது அது பக்கத்தில் வந்து எல்ஒய்னு சேர்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்வர்பாக மாறும். எது மாதிரி வார்த்தைகளில் மாறும்னு சொன்னாக்க குவிக் அப்படின்னு சொல்கிறது குவிக்லி அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ அப்படின்றது
ஒரு அட்ஜெக்டிவ். அது ஸ்லோலி அப்படின்னு மாறினா அட்வர்பா மாறிடும். லவுட் அப்படின்னு சொன்னா அது அட்ஜெக்டிவ். லவுட்லி அப்படின்னா அது அட்வர்ப். ஸ்வீட், ஸ்வீட்லி. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி. கேர்ஃபுல், கேர்ஃபுல்லி. ஃபூலிஷ், ஃபூலிஷ்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அட்வர்ப்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில அட்வர்ப்ஸ் வந்து அட்ஜெக்டிவோட எல்வைன்னு சேர்த்தோன்னு சொன்னால் தட் பிகம்ஸ் அட்வர்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வார்த்தை என்னென்ன அட்வர்ப் அப்படின்னு சொல்றது வந்து பிளேஸ்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஐ ரீட் டவுன் இங்கிலீஷ், நீங்க பாருங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும், புரியும், ஈஸியான வார்த்தைகளாக தான் இருக்கும். எபவ், மேலே, அவே, தொலைவில், இது எல்லாமே அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்னு அர்த்தம். வேர் அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னாக்கா இதுக்கு பதில் கிடைக்கும். எனிவேர், எனிவேர்னா எல்லா இடத்திலும். பிலோ, கீழே. பேக், பின்னால். பேக்வேர்டு, பேக்வேர்ட்னாலும் பின்னால, பின்தங்கிய அப்படின்னு ஒரு வார்த்தையும் வரும். பிஹைண்ட், பக்கத்தில். க்ளோஸ்லி, நெருக்கமாக. எவ்ரிவேர், எல்லா இடத்திலும். ஃபார், தொலைவில். ஃபார் அவே, மிக தொலைவில். ஹியர், இங்கே. இன் அப்படின்னா இன்சைட், உள்பக்கம், உட்பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம். நியர், அருகாமையில். நோவேர், நோவேர்னா எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. அவுட், வெளியே. அவுட்சைடு, வெளிப்பக்கம். சம்வேர், எங்கேயாவது. தேர், அங்கே. அப், மேலே. வித்தின், உள்ளே அப்படின்னு சொல்லலாம். உனக்குள் அப்படின்ற வார்த்தையும் வரும், அந்த மீனிங் எடுத்துக்கலாம் நம்ம. வித்தின், உள்ளே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்னன்னு சொன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம், வேர் அப்படின்னு பார்த்தோம். அட்வர்ப் ஆஃப் டைம் வரும்பொழுது வென் அப்படின்ற வார்த்தையை குறிக்கும். வென் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எப்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். வென், எப்பொழுதுன்னு சொன்னாக்க அதுக்கு சில வார்த்தைகள் என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்வியில வந்துட்டு எப்பொழுது எப்பொழுதுன்னு கேட்கும்போது அதுக்கு வரக்கூடிய பதில் வந்து அட்வர்பாக இருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். சரியா? அகோ, முன்பே. ஆல்ரெடி, ஏற்கனவே. அகெயின், மறுபடியும். அகெயின் அண்ட் அகெயின், திரும்ப திரும்ப. ஆஃப்டர்வர்ட்ஸ், பிறகு. ஆல்வேஸ், எப்பொழுதும். குவிக்லி, விரைவாக. ரெகுலர்லி, ரெகுலரா வரணும், ஒழுங்கா கரெக்டா வரணும்னு சொல்றோம் இல்லையா, ரெகுலர்லி. ரேர்லி, அரிதாக. ரீசன்ட்லி, அண்மையில். செல்டம், அரிதாக. ஸ்கேர்ஸ்லி, அரிதாக. பிஃபோர், முன்னால். டெய்லி, தினமும். இயர்லி, சீக்கிரமாக. டுடே, இன்று. டுமாரோ, நாளை. அர்ஜென்ட்லி, அவசரமாக. வீக்லி, வாரந்தோறும். எஸ்டர்டே, நேற்று. இயர்லி, வருடந்தோறும். yet to come, இன்னும். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே அப்படின்னு சொன்னா அட்வர்ப்னு சொல்லுவோம். இது வந்து டயத்தை குறிக்கிறது. when அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொன்னா அதற்கு என்ன பதில் வருதோ இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றத்துக்கு பதில் வரும். இதுவும் வாக்கியத்துல வரும்போது நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். அட்வர்ப் ஆஃப் மேனர், மேனர்னா ஹவ் அப்படின்ற கேள்வியை கேட்கணும். ஹவுனா என்ன, எப்படி அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஹவுன்னு கேள்வி கேட்டு என்ன பதில் வருதோ அதுதான் தன்மையை குறிக்கும். மேனர் அப்படின்னு சொன்னா தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அநேகமா இந்த தன்மையில தான் எல்லாத்துலயுமே நம்ம லீன்னு சேர்ப்போம். மெஜாரிட்டி லீ இதுல வரும். ஓகே. ஆக்டிவ்லி, சுறுசுறுப்பாக. ஆக்சிடென்டலி, எதிர்பாராத விதமாக அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிடென்டலி ஐ மெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். சில வார்த்தைகள் வேற மாதிரியும் வரும், பிரயோகம் வரும்போது பார்க்கலாம். இங்க வந்து ஆக்சிடென்டலி, எதிர்பாராத விதமாக. கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக. பிரேவ்லி, தைரியமாக.
கேர்ஃபுல்லி ஜாக்கிரதையாக, அதே மாதிரி காஷியஸ்லி அப்படின்னு சொன்னாலும் ஜாக்கிரதையாக அப்படின்னு சொல்லலாம். கிரேஸ்ஃபுல்லி ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். சரியான இலக்கு வாக்கியம் என்னன்னு சொல்லி வேர்ட் தெரியல, நான் சொல்கிறேன். ஹாப்பிலி சந்தோஷமாக, ஹானஸ்ட்லி நேர்மையாக, லக்கிலி அதிர்ஷ்டவசமாக, சக்சஸ்ஃபுல்லி சக்சஸ்னா என்ன வெற்றிகரமாக, சீரியஸ்லி சீரியஸாக இன்ஜூர்ட் சொல்கிறோம் இல்லையா, சீரியஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அது மாதிரி சொல்லலாம். ஒபீடியன்ட்லி பர்ஃபெக்ட்லி அதை பர்ஃபெக்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். பேஷண்ட்லி பேஷண்ட்னா ரொம்ப காமாக இருக்கிறது, பொறுமையாகன்னு சொல்லலாம் பேஷண்ட்லின்னு சொன்னால். சைலண்ட்லி அமைதியாக, ஸ்லோலி மெதுவாக அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி வார்த்தைகள் வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர்னு வரும்போது தன்மையை குறிக்கும். தன்மையை குறிக்கும்போது இந்த வார்த்தைகள் வரும். கேள்வி என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஹவு அப்படின்ற கேள்வி கேட்பீங்க. கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னாக்க அதற்கு பதில் வரும். உங்களுக்கு இதில் 1-2 வார்த்தைகள் வந்து நான் கிரேஸ்ஃபுல்லி ஒபீடியன்ட்லி அப்படின்றத சொல்கிறேன். எனக்கு தமிழ் டக்குன்னு விளக்கம் தெரியலன்றதுனால நான் வரக்கூடிய வகுப்புகள் அதை சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ சம் சென்டென்சஸ் வித் அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சம் சென்டென்சஸ் வித் அட்வர்ப்ஸ் எப்படின்னாக்கா வந்து மோகன் வாக்ஸ் ஸ்லோலி. மோகன் வாக்ஸ் ஸ்லோலி. வாக்குன்றது செயல். இந்த செயலை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிஸ்கிரைப் பண்ணுறோம். டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி சொல்கிறோம்? அவர் எப்படி நடக்கிறார், அவர் மெதுவாக நடக்கிறார். மோகன் வாக்ஸ் ஸ்லோலி. மோகன் வாக்ஸ் ஸ்லோலி. He speaks Tamil very well. நல்லா பாருங்க. He speaks Tamil well. இப்போ இங்க வந்து ஒரு verb வந்து well அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, adverb. That is he speaks Tamil well. I think இப்படி எடுத்துக்கலாம். அதாவது நான் ஒரு வார்த்தை சொன்ன முன்னாடி, it can be an adjective also. an adverb வந்து ஒரு adjective குவாலிஃபை பண்ணுறதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி வரும்போது he speaks Tamil well-னு இருக்கு. தமிழ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நவுன். அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது எது பண்ணுறது, அதாவது டீட்டெயில்டாக சொல்கிறது வந்து வெல் அப்படின்ற வார்த்தை. he speaks Tamil well அப்படின்னு சொல்கிறோம். அவன் தமிழை வந்து அழகாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறோம். நன்றாக பேசுகிறான், மிக நன்றாக பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெல் அப்படின்ற அட்வர்பை இன்னும் கொஞ்சம் பெட்டராக குவாலிஃபை பண்ணுறது வெரி அப்படின்றது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. he speaks Tamil well. தமிழ் வெல்லுன்னு வரும்போது தமிழ்ன்றது நல்லா பார்த்துக்கோங்க, இட் இஸ் அ நவுன். அதை குவாலிஃபை பண்ணுறது வெல் அப்படின்ற அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக குவாலிஃபை பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் வந்து verb, தட் இஸ் அட்வர்ப் வந்து வெரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? இப்பொழுதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், he speaks Tamil very well-ன்னு வரும்போது adverb of manner அப்படின்னு சொல்கிறோம். எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஹவுன்னு கேட்குறோம். ஹவுன்னு கேட்கும்போது பதில் வருது வந்து வெரி வெல், வெல் வெரி வெல் அப்படின்னு வருது. ஸோ தன்மை என்னன்னு சொல்லி தெரியணும், இங்கே adverb என்னன்னு சொல்லி தெரியணும். adverb வந்து வெரி வெல், வெரின்றது இதோட சேர்ந்து போயிடுறது, வெல் அப்படின்றது வந்து இதோட கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேயா? she entered the house. இதுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் நான் பின்னாடி கொடுக்குறேன். இப்பொழுதைக்கு இப்போ புரிஞ்சுக்கோங்க. she entered the house calmly. அவள் அந்த அறைக்குள், அந்த வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்தாள். she entered the house calmly. இப்போ calmlyன்ற வார்த்தை என்ன? எப்படி நுழைந்தாள் இல்லையா? எப்படின்னு சொன்னால் என்ன வரும்? அமைதியாக அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அமைதியாக அப்படின்றது இங்கே அட்வர்ப். இப்போ நான் ஒன்றுனா சொல்லிட்டு வரேன், யூ கேன் ஜஸ்ட் அப்சர்வ் இட். இப்போ உங்களுக்கு இது என்னவா வரும்னு சொன்னாக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அழகாக சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நான் இப்போ இதில் எது அட்வர்ப்னு மட்டும் சொல்கிறேன், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. த மேன் ஷவுட்டட் லவுட்லி. ஷவுட்டட் அப்படின்றது verb, லவுட்லி அப்படின்றது அட்வர்ப். த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் ஹியர். ஸ்டாப்ஸ் அப்படின்றது verb, here அப்படின்றது adverb. they fought bravely அப்படின்னு சொல்றோம். bravely அப்படின்ற fought அப்படின்றது verb, bravely அப்படின்றது adverb. the children are playing happily அப்படின்னு சொல்றோம்.
playing continuous verb, happily சந்தோஷமாக adverb, he has arrived today அப்படின்னு சொல்றோம். arrived அப்படின்றது verb, today அப்படின்றது adverb. இந்த இடத்துல அது adverb. she came here last night, she came here last night. இங்க அவ எப்போ வந்தான்னு கேட்குறோம், லாஸ்ட் நைட் வந்தான்னு சொல்றோம். ஸோ லாஸ்ட் நைட் அப்படின்றது இந்த இடத்துல adverb, came அப்படின்றது verb. he is leaving on the 14th, அவன் 14ஆம் தேதி கிளம்புறான் அப்படின்னு சொல்றோம். ஸோ he is leaving on the 14th அப்படின்னு சொல்றோம். என்ன கேள்வி கேட்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள், when அப்படின்னு 14th அன்னைக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்றோம். ஸோ adverb of time குறிக்கும் அது. he is leaving on the 14th அப்படின்றது தான் இங்க adverb வருது. the child cried loudly, எப்படி எழுதுது? சத்தமாக அழுதது. loudly அப்படின்றது adverb, cried அப்படின்றது verb. he was sitting at the corner, at the counter, counterல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றோம். sitting அப்படின்றது continuous verb, ஸோ continuous யூஸ் பண்ணக்கூடிய ஒரு verb, sitting அப்படின்னு சொல்லுவோம், ing சேர்த்து சொல்லுவோம். இப்போ அது வந்து கண்டினியூஸ்ல வருது. அதுக்கு வந்து என்ன adverb வருதுன்னு சொன்னாக்க at the counter அப்படின்னு சொல்லி, he was sitting at the counter. the principal called me inside, principal என்னை உள்ளே அழைத்தார். நம்ம வந்து எங்க கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி வேர் கேட்கிறோம், adverb of place தான் வரும். அப்போ inside உள்ளே கூப்பிட்டார் அப்படின்னு சொல்றோம். inside அப்படின்றது அங்க என்னவா வருது? adverb வருது. he was walking proudly, அவள் கர்வமாக நடந்தாள் அப்படின்னு சொல்றான். அவள் கர்வமாக நடந்த, proudly அப்படின்ற வார்த்தை வந்து இந்த இடத்துல adverb வருது. ஓகே, they beat him up severely, அவர்கள் அவனை பலமாக அடித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அடித்தார்கள்னு கேட்டா பலமாக அடித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். they beat him up severely, severely அப்படின்ற வார்த்தை இங்க adverb ஆக வருகிறது. he was sitting at the counter, அது முன்னாடி பார்த்துட்டோம். I told him again and again, நான் திரும்ப திரும்ப அவனிடம் சொன்னேன். இப்போ again and again வரும்போது திரும்ப திரும்ப அப்படின்னு வரும். she spoke softly, அவள் வந்து சாஃப்டா பேசினா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? softly அப்படின்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக வரும். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, adverb அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த adverb அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு வினை இருக்கு, அந்த verb இருக்கு, அந்த verb வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்றது. ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு, அந்த அட்ஜெக்டிவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிஸ்கிரைப் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு adverb இருக்கு, அந்த adverb இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிஸ்கிரைப் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் adds more value to that particular word or action அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். எதெல்லாம் வந்து adverb வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான adverbs சொல்லி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? Just recollect and tell me what are all the things which you will be getting. adverb of place, adverb of time and adverb of manner அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பிளேஸ்னா என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் டைம்னா என்ன சொல்லுவோம், தென் மேனர்னா என்ன சொல்லுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஒரே வாக்கியத்தில் வந்து ஒரு அட்ஜெக்டிவும் வரும், ஒரு adverbும் வரும். அப்போ பெட்டராக எது குவாலிஃபை ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணி adverb வருதா, இல்லைன்னா ஒரு adverbை குவாலிஃபை பண்ணி இன்னொரு adverb வருதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பை ப்ராக்டிஸ் யூ வில் கம் டு நோ. அண்ட் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் நான் திருப்பி முதல்ல சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த வகுப்பு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக மற்ற வீடியோஸ் பார்க்குற மாதிரி ஏதோ வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூ மே நாட் பி ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட் இன் இட். ஏன்னா ஒரு 15 minutes 20 minutes சேர்ந்தாப்புல ஒரு கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் இட், இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அப்போது தேவைன்னு வரும்போது முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் புக்கில். அதற்கு பிறகு நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்கும்பொழுது நான் சொல்ல சில தமிழில் சொல்கிறதெல்லாம் வேணும்னா பக்கத்தில் எழுதிக்கலாம். நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி ஹேவிங் அ பெட்டர் இம்பேக்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் கிளாஸ்.
I make it very clear. This class is very particularly meant for school students and housewives. நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கும் பொறுமையாகவும் எழுதிப்பாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதி கொண்டே ஆக வேண்டும். மற்ற எல்லாருக்குமே இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியும், பேசுவாங்க. அதனால் அவங்களுக்கு அதில் இம்பேக்ட் அவ்வளோவா இருக்காது. Okay, we are bothered about only the particular students community and also the housewives and also the college students who really require this. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெடிகேட் பண்ணுங்கள். டெடிகேட் பண்ணாமல் எதுவுமே வராது. யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் செல்ஸ் டு திஸ் பர்டிகுலர் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாருக்கும் திருப்பி சொல்லிக்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சின்சியராக பண்ணுங்கள், டெடிகேட் பண்ணுங்கள். We'll meet you in the next class. Until then, it's bye from Venkat.